ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானவனுக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதி வந்தவானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்ஃபா ஒமேகா வானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானவனுக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜா ஆதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். சூத்திரம் 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 சூத்திரம். அன்புள்ள இயேசப்பா, நான் கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி இயேசப்பா. நதிகள் ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. தொடக்கம் முடிவு வரைக்கும் உங்க காரம் எங்களோட உதவி செய்யுங்க இயேசப்பா. வர வேண்டியவங்க சீக்கிரமா வந்து முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட முழு சிந்தையோட ஆர்த்திக்கு தொழுதுக்குள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. இசப்பா வர எல்லாருக்கும் யூஸ் பண்ணீங்க, எல்லாருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் தாங்க இசப்பா. தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உங்கள் காரம் எங்களோட உதவி செய்யுங்க இசப்பா. பாட்டு பாடும்போது எங்கள் கூட இருங்க இசப்பா. ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் வழித்தாங்க இசப்பா. பைபிள் ரீடிங் அப்போ எங்களோட இருங்க இசப்பா. செய்தி வேலை நீங்கள் என்ன பேச சுத்தமாக இருக்கீங்களோ நீங்கள் பேசுங்க இசப்பா. அதன்படி நாங்கள் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க உதவி செய்யுங்க இசப்பா. எல்லாரும் உற்சாகமாக இருக்க உதவி செய்யுங்க இசப்பா. எந்த சோம்புல நாவே தான் எங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத பாடல் பாட்டு புக்கில் 47வது பாடல். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். அன்னே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த
உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் கத்தாவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆதி மந்தமானவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்ஃபா ஒமேகா மாணவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா துதிக்கும் கணத்திற்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வானவனுக்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். நல் மேய்ப்பராக இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் கண்மலையானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வழியும் சத்தியமும் ஜீவனமானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் கத்தாவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அதிசயமானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆச்சரியமானவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஏழைகளை விசாரிக்கிறவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது
ஏசப்பா. சபைக்கு வர எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க ஏசப்பா. ஏசப்பா பிசாசு ஆசப்பா அவங்க எந்த வகையில் சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா இடத்துலையும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க ஏசப்பா நிறைய சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஏசப்பா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சுவிசேஷத்தை சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க மூலிமா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா குடும்பங்கள் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த பலவீனங்கள் இருந்தால் ஏசப்பா அதெல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. சமாதானமாக சந்தோஷமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. சபை கூடி வருதில் யாரும் விட்டு விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா ஊழியங்களிலும் வந்து ஏசப்பா கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. கொடுக்குறதுலேயும் உற்சாகமாக கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நிறைய ஆத்துமாக்களை சபைகளுக்கு கூப்பிட்டு வர நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த ஒரு பலவீனங்களும் தான் இல்லை நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. கடைசி நாட்களில் ஏசப்பா எல்லாரையும் நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. எங்கள் மூலிமா நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கூட வழிநடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். விஸ்வா வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம வாலிபர்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். நம்ம சபையில் இருக்க எல்லா வாலிபர்களும் ஆசீர்வதிக்கணும். காந்தி நகரில் இருக்கவங்க தேசத்தில் இருக்க எல்லா வாலிபர்களையும் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் ஆவியை வந்து தரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த நிறைய கட்டுகளில் இருக்காங்க. அந்த ட்ரக்ஸில் இருக்காங்க, மீடியாஸில் இருக்காங்க, கேம்ஸில் இருக்காங்க. இதுலேருந்துலாம் அவங்க மீண்டு வெளியே வரணும். இதுக்கு வேண்டிய ஏசப்பா தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்காக விஸ்வா ப்ரேயர் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அன்புள்ள ஏசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே ஏசப்பா. அதிகால வேலைக்கு ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, ஆண்டவர் ஏசப்பா உமல் ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே ஏசப்பா. எங்களை கொண்டு வந்து எல்லா கேள்விகளை தவிர்க்கும் ஏசப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எங்கள் தேசத்தில் ஏசப்பா ஆண்டவர் ஏசப்பா எங்கள் பட்டணத்துக்கு ஏசப்பா ஏசப்பா எல்லா வாய்ப்புகளும் நீங்கள் ஆசிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எல்லா பிள்ளை ஏசப்பா உண்மை அறிந்து துவேசிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா வாலி பிளேஸ் ரொம்ப ஏசப்பா கெட்டு பார்க்கணும் தகப்பனே. ஆண்டவர் அதை முடிஞ்சம் மாற்றிப்படுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா நிறைய வாலி பிளேஸ் அந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இதை பார்க்கணும் தகப்பனே. ஏசப்பா அதில் ஏசப்பா அந்த ஏசப்பா அது சோஷியல் மீடியா சப்பா அடிமையாக இல்லாமல் மாற்றிப்படுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவர் சப்பா எல்லா பிள்ளைசப்போ உண்மை மாத்திரமே சப்பா தேட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவர் சப்பா ஆண்டவர் சப்பா சப்பா சிறு பிள்ளைங்க சப்பா எல்லாருமே சப்பா அந்த சப்பா அந்த போதை வசதி சப்பா அடிமையாக பார்க்கணும் தகப்பனே. ஆண்டவர் சப்பா அதை மட்டும் மாற்றிப்படுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் சப்பா அதுல இருந்தா சப்பா எல்லா பிள்ளையும் சப்பா வெளியே வர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அதுல இருந்து சப்பா உண்மை தேட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் சப்பா எல்லா வாலி பிளேஸப்போ உண்மை மாத்திரம் அறிந்து உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் சப்பா இந்த வயசுலேயே சபா உண்மை சபா உறுதியாக சபா பச்சுக்களை உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் சப்பா விசேஷமாக சபா ஆண்டவர் சப்பா வாலி பிள்ளை சப்பா தனியாக சப்பா ஒளியில் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அது நிமித்தமே சப்பா எல்லா வாலி பிள்ளை சப்பா ரசிக்கப்பட சப்பா சபையில் சேர்க்கப்பட நீ உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா வாழை பிரயத்தில் முடிச்சு நினைச்சா பார்த்து பேசப்பா எல்லா வாழை பேசப்பா உண்மை அறிஞர்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆலோசமா இந்த படிக்கணி காலத்தில் சப்பா படிக்கணியை ஞானத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அழகப்பா ஊர் சிசுவா பெற்றோர் பற்றி கேட்காம இருக்க சப்பா எல்லா வாய்ப்புலையும் சப்பா நீங்கள் தொடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அந்த சப்பா இந்த காலத்தில் சப்பா நல்லா படிச்சு சப்பா நல்லா உத்தியோகத்தில் வர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அப்படி நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த சப்பா வருங்காலத்தில் சப்பா எல்லா வாழை பிள்ளை சப்பா உமக்காக சப்பா சனியாக எலும்பி உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அடுத்த உமக்காக சாட்சியில் ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அடுத்தப்பா வருங்காலத்தில் சப்பா வாழை பிள்ளை சப்பா நீங்கள் எடுத்து சப்பா நீங்கள் வல்லமரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அடுத்த சப்பா வெள்ளப்படுத்துங்க பாசுங்க உதவி செய்யுங்க. நாள் ஜெயகஞ்சி நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் தரப்போகிற எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபிரஹாமை நான் வந்து ப்ரேயர் பண்ணுங்க. இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3க்கும் போர் நடந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில வந்து எல்லோரும் பாதுகாத்து கொள்ளணும். நிறைய மக்கள் வந்து மறித்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த எதுவுமே அல்லாதபடிக்கு அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை வந்து ஏசப்பா தரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விலைவாசிலாம் வந்து உயர்ந்திருக்கு, பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இதுக்காக வந்து ஆபிரஹாமை நான் ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்த அருமையான ஏசப்பா, இந்த காலை வேலை தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஏசப்பா ஒரு நாளை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி நன்றி கர்த்தாவே ஏசப்பா. உலக தேசம் பார்த்து கொண்டிருக்கும் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா, இந்த வார் நடந்து கொண்டிருக்கு கர்த்தாவே ஏசப்பா. நிலைமையில மாறி கிரியப்பாடும் கர்த்தாவே ஏசப்பா. சமயம் ஏசப்பா நீர் வருகிறது கர்த்தாவே ஏசப்பா. செம்மையாக இருக்குது கர்த்தாவே ஏசப்பா. அதுக்கேற்றபடி கர்த்தாவே ஏசப்பா, இந்த ஏசப்பா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே கர்த்தாவே ஏசப்பா வார் போயிட்டுருக்கு கர்த்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா. அரபு கண்ட்ரிஸாக இருக்கட்டும் கர்த்தாவே ஏசப்பா, அமெரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் கர்த்தாவே, இஸ்ரேல் கண்ட்ரிஸாக எல்லாத்துலேயும் கர்த்தாவே ஏசப்பா அந்த வார் போயிட்டுருக்கு கர்த்தாவே ஏசப்பா. அந்த வார் நிலைமைலாம் ஏசப்பா சீக்கிரம் மாறணும் கர்த்தாவே ஏசப்பா. அது ஏசப்பா அந்த தேசத்தில் இருக்க மக்களையும் நீங்கள் ஆசைங்க கர்த்தாவே ஏசப்பா. ஒரு சேதமும் இல்லாமல் ஏசப்பா அவங்க காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா. உலக தலைவர் கர்த்தாவே ஏசப்பா, அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா முன்பின் முரண்பாடு காரணமாக கர்த்தாவே ஏசப்பா இந்த வார்ஸ் நடந்துட்டுருக்கு. இந்த வார்ஸ்லாம் நீங்கள் நிப்பாட்டி போடுங்க கர்த்தாவே ஏசப்பா. ஆகும் கர்த்தாவே ஏசப்பா. இதனால கர்த்தாவே ஏசப்பா இந்தியன் தேசத்தில் ஏசப்பா எக்கனாமிக் லெவல்ஸ் ஏசப்பா கோயிங் டவுன் அண்ட் டவுன் கர்த்தாவே ஏசப்பா. அது நிலைமை மாறணும் கர்த்தாவே ஏசப்பா. இப்பொழுதே கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா. நிறைய ஏசப்பா கட்டுப்பாடு ஆகிட்டு இருக்கு ஏசப்பா. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டுருக்கு கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா இன்னும் போக போக பார்த்தா கர்த்தாவே ஏசப்பா இந்த வீக் தாண்டுமான்னு கூட தெரியாத அளவுக்கு கர்த்தாவே ஏசப்பா எத்தனை ஜனங்கள் இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா. இந்த நிலைமை மாறணும் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா அந்த வார்னால கர்த்தாவே ஏசப்பா இங்கே இந்தியன் எக்கனாமிக் லெவலில் கர்த்தாவே ஏசப்பா அன்றாட தேவைப்படுற ஏசப்பா ஒரு கேஸாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும் கர்த்தாவே ஏசப்பா, எவ்ரி திங்ஸ் ஆர் ஸ்டாப்பிங் கர்த்தாவே ஏசப்பா. நிலைமை மாறணும் கர்த்தாவே ஏசப்பா. இது ரெகுலராக எங்களுக்கு கிடைக்கணும் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா இதை வைத்து கர்த்தாவே ஏசப்பா இந்தியன் கவர்மெண்ட் கர்த்தாவே ஏசப்பா எந்த பாலிடிக்ஸும் ப்ளே பண்ணக்கூடாது கர்த்தாவே ஏசப்பா. அவங்க கை இப்போ ஏசப்பா அவங்க கிட்டே இருக்க ஏசப்பா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க ஏசப்பா திங்ஸ் கொடுக்கணும். அதேமாதிரி ஏசப்பா அந்த தேசத்துலேருந்து வர வேண்டிய திங்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும் கர்த்தாவே ஏசப்பா. முக்கியமாக கர்த்தாவே ஏசப்பா அந்த ஏசப்பா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த நடுவில் இருக்க ஏசப்பா எல்லாம் கிளாஷஸ் ஏசப்பா ஸ்டாப் பண்ணி போடுங்க கர்த்தாவே ஏசப்பா. அது ஸ்டாப் ஆனாவே கர்த்தாவே ஏசப்பா இந்த வார் நடக்காது கர்த்தாவே ஏசப்பா. நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா. அவங்க ஏசப்பா பேசணும் ஒரு சில வார்த்தைகள்னாலே கர்த்தாவே ஏசப்பா அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தாவே ஏசப்பா வார் போயிட்டுருக்கு கர்த்தாவே ஏசப்பா. அது நிலைமை ஏசப்பா நாங்கள் பார்த்து கொண்டு கர்த்தாவே ஏசப்பா. கடந்த 2 வருடங்களாகவே கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா இது உலக தேசத்தில் கர்த்தாவே ஏசப்பா பார்க்கும்போது கர்த்தாவே ஏசப்பா ஒவ்வொரு டைமும் கர்த்தாவே ஏசப்பா அந்த பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. இவங்க அந்த ராணுவத்தை தாக்குறாங்க, அவங்க இவங்கள தாக்குறாங்க ஏசப்பா. பார்த்துட்டே இருக்கும் கர்த்தாவே ஏசப்பா. ஒவ்வொரு நிமிடம் ஏசப்பா திகிலோட ஏசப்பா நடத்திட்டு இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா. அந்த நிலைமைலாம் மாறணும் கர்த்தாவே ஏசப்பா. அந்த தேசத்தில் இருக்க ஏசப்பா நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களும் கர்த்தாவே ஏசப்பா உண்மை துதித்து ஆராதிக்கணும் கர்த்தாவே ஏசப்பா. சோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா. அவங்களுக்கு பீஸ் நீங்கள் தாங்க கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா அங்கே எனி டைம் ஏசப்பா அங்கே பயத்தோட ஏசப்பா அந்த அலாரம் சவுண்டுக்கு எப்போ கேட்குமோன்ற ஏசப்பா அந்த அச்சத்தோடு இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா. அந்த நிலைமையில மாறணும் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா உலக தலைவரை நீங்கள் ஏசப்பா ரட்சிங்க கர்த்தாவே ஏசப்பா. உங்களுடைய நாமத்தை கர்த்தாப்பா நீங்கள் நிரப்புங்க கர்த்தாவே ஏசப்பா. அவங்க தேவை சத்துவத்தை பலத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே ஆலோசனை நீங்கள் தாங்க கர்த்தாவே ஏசப்பா. இந்த நிலைமையெல்லாம் கர்த்தாவே ஏசப்பா சீக்கிரமாக கர்த்தாவே ஏசப்பா மாற கிரியப்பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா. எங்கள் இந்தியன் எக்கனாமிக்ஸும் ரேஷியோங்க கர்த்தாவே ஏசப்பா. இது நிமிடம் ஏசப்பா ஒரு பாதிப்பு வரக்கூடாது கர்த்தாவே ஏசப்பா. ஆல்ரெடி கர்த்தாவே ஏசப்பா இந்த பேண்டமிக் டைமில் கர்த்தாவே ஏசப்பா எவ்வளோ ஏசப்பா லாஸ் பார்த்துப்பேன் கர்த்தாவே மீண்டு வருது கர்த்தாவே ஏசப்பா. இந்த நிலைமையில ஏசப்பா திருப்பியும் கர்த்தாவே ஏசப்பா எங்களுக்கு கட்டுப்பாடுனா கர்த்தாவே ஏசப்பா இட்ஸ் கோயிங் டவுன் அண்ட் டவுன் கர்த்தாவே ஏசப்பா. அதுக்கப்புறம் கர்த்தாவே ஏசப்பா ஒரு மக்களும் கர்த்தாவே ஏசப்பா அதை மீண்டு வர முடியாது கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா ஒரு விஷயம் ஏசப்பா இன்னொரு நாள் ஏசப்பா ஜெபிக்காம போல மன்னிங்க கர்த்தாவே ஏசப்பா. இப்போ இந்த நாளையும் கர்த்தாவே ஏசப்பா உங்ககிட்ட ஒப்புக்கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா. இந்த வார்ஸ் எல்லாம் கர்த்தாவே ஏசப்பா இப்பொழுதே கர்த்தாவே ஏசப்பா நீங்கள் நிறுத்தி போடுவே வளர் தேவ நீர் கர்த்தாவே. அந்த வார்த்தைப்படி கர்த்தாவே ஏசப்பா இப்பொழுதே ஏசப்பா அந்த வார்ஸ் நிறுத்துங்க கர்த்தாவே ஏசப்பா. உலக தேச தலைவர்கிட்ட நீங்கள் பேசுங்க கர்த்தாவே ஏசப்பா. உன்மால் ஆகாத கரை ஒன்றில் கர்த்தாவே ஏசப்பா இல்லாமல் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே ஏசப்பா. அந்த வார்த்தைப்படி ஏசப்பா விசுவாசோட கேட்குறோம் கர்த்தாவே ஏசப்பா. நாங்கள் கேட்கும்போது கர்த்தா எங்கள் செய்வார்னு சொல்லி வார்த்தைப்படி கர்த்தாவே ஏசப்பா ஒரு விசுவாசோட வாஞ்சோட கேட்குறோம் கர்த்தாவே ஏசப்பா. இந்த நிலைமையெல்லாம் கர்த்தாவே சீக்கிரமாக மாற ஏசப்பா உலக தேசம்லாம் கர்த்தாவே ஏசப்பா உமக்குள்ளே ஏசப்பா கீழ்ப்படிந்து கர்த்தாவே ஏசப்பா வாழ நீங்கள் கிரியப்பாடுங்க கர்த்தாவே. ஏசுநாஜிக்கு நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் திருப்புற எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புனித ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம சபைக்கிற எல்லா அசாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். எல்லாருமே வந்து ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை வந்து தரணும். இன்னும் முழுமையான ரட்சிப்பை வந்து அவங்களாம் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் பின்மாற்றத்தில் போயிருக்கவங்களாம் இன்னும் ஏசப்பாட அன்புக்குள்ளே வந்து கிட்டி சேரணுன்றதுக்காக புனித ஆண்டி வந்து ப்ரேயர் பண்ணுங்கள்.
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா அந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இரவு முழுவதும் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளை காணும்படி என் தேவன் பாராட்டின இரக்கத்திற்கும் தயவிற்கும் அன்பிற்கும் அப்பா எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவற்ற கிருபைக்கும் உமக்கு கூட ஆனகொடி நன்றி 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 ஏசப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆய கத்த நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனே செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் தேவனாய கத்தர் கொண்டு வரும்படியாக தேவனே செபிக்கிறோம் அப்பா. தேவனாய கத்தருக்கு தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி அப்பா என் தேவனாய கத்தர ஆண்டவரே விழுந்து பணிந்து உம்மை சேவிக்கிற ஒரு சந்ததியா என் தேவன் மாற்றும்படியாக தேவனே செபிக்கிறோம் அப்பா. அதிகாலையில உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் கத்தர் காண உதவி செய்யும்படியாக தேவனே செபிக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் நினைக்கிறோம் அப்பா. அப்பா தன்னை உண்டாக்கின தேவனை ஆண்டவரே தேடுகிற ஒரு சந்ததியாய் கத்தர் மாற்றும்படியாக தேவனே செபிக்கிறோம். வீணான ஆண்டவரே எண்ணங்களுக்கும் ஆண்டவரே உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விழுந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்முடைய நாமத்தை உயர்த்த ஒவ்வொரு இருதயத்தை என் தேவனாய கத்தர் மாற்றும்படியாக தேவனே செபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவநாம மகிமைக்காக ஒவ்வொருவரையும் கொண்டு வரும்படியாக தேவனே செபிக்கிறோம். சபையில ஒவ்வொருவரையும் தூணாய் நிறுத்தும்படியாக தேவனே செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் இருதயம் ஆண்டவரே மாற்றும்படியாக தேவனே செபிக்கிறோம். மாம்சமாகிய யாவருக்கும் என் தேவனாய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது போல அப்பா உங்களாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவே போல அழைக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே ஒவ்வொருவரையும் கொண்டு வர உம்மாலே கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் கோத்திரம் கோத்திரமாய் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கத்தர் நீங்க உதவி செய்யும்படியாக தேவனே செபிக்கிறோம். அப்படியாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையை மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சௌரி வடிவுக்கரிசி அவர்களுக்காக, சௌரி மேரி அவர்களுக்காக, சௌரி கவிதா அவர்களுக்காக, அதே போல் சௌரன் சரவணன் அவர்களுக்காக ஆமென். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் சாலமங்கலத்தில் இருக்கிற சௌரி கவிதாவுடைய தாயாருக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல சுகபலன ஆரோக்கியத்தை கர்த்தர் தரும்படி நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி தேவ பலத்தினால ஒவ்வொருவரையும் இடைக்கட்டி வழிநடத்தும்படி என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனங்களும் அணுகாதபடி கர்த்தர் பலத்தினால தேவனை இடைக்கட்டி வழிநடத்தும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நம்முடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் சுகம் தாங்க அப்பா. நீர் சுகம் தருகிற ஏகோவா ராஃபா என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. கர்த்தர் எல்லா தேவைகள் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீங்களப்பா. பிள்ளைகள் உம்முடைய நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் பிரசவ காலத்தை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாந்தியை நினைக்கிறோம். தேவ கிருபை தேவ தயவு இருக்கட்டும். கர்த்தர் எல்லா அனுகூலமான காரியங்களை தேவ நீர் வாய்க்க பண்ணுவீராக. ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட்டு அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் சபையினுடைய கட்டுமான தேவைகளுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா தேவையும் சந்திக்கப்பட, வேலைகள் எல்லாம் சீக்கிரமாய் செய்து முடிக்கப்பட, கர்த்தர் எல்லா தயவுகளை நீர் ஏற்படுத்தி தரும்படி, எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாய் மாற்றி தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிக்கிறோம். அதே போல் ஈஸ்டர் தினத்தில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமோ கர்த்தர் எல்லாரோட நீங்கள் பேசுங்க.
ஞானஸ்தானம் பெறாத நபர்களுக்குள்ள நீங்கள் பேசி இந்த வருகிற இந்த ஈஸ்டர் நாளில் உமக்கென்று ஒப்பு கொடுக்க இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் தேவநீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உட்கார்வோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதோ எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். மறுபாசைக்காரரானாலும் உதடுகளாலும் இந்த ஜனத்திடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று என் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும்
எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனை என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். சேர்ந்து வாசிப்போம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த, ஆண்டவரை ஆராதிக்கல வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சொந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அல்லேலூயா. யாவரும் முழங்கார் பாடிட்டு தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. எத்தனை கிருபையாய் இரவு முழுவதும் எங்களுக்கு சமாதானத்தை தந்து உறங்கி விழிக்கும் போது சாயலால் திருப்தியாகிற தயவை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றி வைத்திருக்கிற கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆயுசு நாட்களையும் ஒரு நாளில் கூட்டி கொடுத்துருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் உடைய வார்த்தையாகிய மன்னாவை எங்களுக்கு பெற்று கொடுங்க. அதை நாங்கள் உட்கொண்டு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் பலனடைய எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்கள் இடைப்படுவீராக ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தர் மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 128 சங்கீதம் 2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கும் போதே இந்த பூமியை பண்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்போவே வேலையை ஆண்டவர் என்ன பண்ணார்? நியமித்தார். அந்த வேலைகளை செய்ய ஆண்டவர் என்ன பண்ணார்? மனுஷனுக்கு கட்டளையிட்டார். சரிங்களா? இப்படி எல்லா மனுஷன்களும் வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அது சாபம் அல்ல. அது என்னது? அது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற போது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அந்த பிரயாசம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஆண்டவர் கண்டிப்பாக பலனை கொடுப்பார். பலன் இல்லாமல் எந்த ஒரு பிரயாசமும் இருக்கவே இருக்காது. அந்த பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கர்த்தர் கொடுக்கறதா இருக்குது. எந்த பிரயாசத்தை
நாம சாப்பிடணும். ஹல்லேலூயா. யார் பிரயாசப்படுறோமோ அவங்க சாப்பிடணும். இன்னைக்கு அநேக ஆட்களை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர், நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். பிரயாசப்படுறோம், வேற ஒருத்தர் சாப்பிட்றாங்க. நமக்கு அதிகமாக என்ன பண்ணுறோம்? பிரயாசப்படுறோம். பிரயாசப்பட்டு நிறைய நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போகிறது. நாம சாப்பிடாம, நம்ம குடும்பத்தார் சாப்பிடாம. இது குடும்பத்துக்கான ஆசீர்வாதமான ஒரு சங்கீதமாக தான் இந்த 128ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த இந்த இந்த ஆசீர்வாதம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா, மேலே கொடுக்குற ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு மாதம் ஒரு சம்பளம் வாங்குகிறோம். அது நம்ம குடும்பத்துக்கு, நம்மளோட குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, ஊழியத்துக்கு, இதுக்கெல்லாம் பயன்பட்டு மிச்சம் எடுக்கிற நிலைமைக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நமக்கும் பத்தாம, ஊழியத்துக்கும் கொடுக்காம, எந்த ஒரு காரியத்துக்கும் இல்லாமல் வட்டிக்கே போகுது, வீணாக செலவழிக்குது. நம்ம கைகள்லையும் என்ன பண்ண மாட்டேங்குது, ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. மாதம் கடைசியானால் போய் மறுபடியும் நம்ம போய் கடன் வாங்குகிற நிலமையில போய் நிற்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாபம். அது ஒரு சாபம். நீங்கள் 128 உபாகமம் 28 நீங்கள் வாசிக்கும்போது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் நீங்கள் அதில் பார்க்கும்போது எல்லாம் லைனாக பார்க்கலாம். 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1, 2லேருந்து நான் வாசிக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை எப்படி வைப்பாரா? மேன்மையாய் வைப்பா. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிற காரியங்களை பார்க்குறோம். 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கடன் வாங்காமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது எப்போ நடக்கும்னா, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது. எப்போவுமே நினச்சிக்கணும், நான் கடன் வாங்காமல் நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிற காரியங்களை பார்க்குறோம். இதிலேயே மீதி இந்த 28ஆம் அதிகாரத்தில் மீதி பாதி வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா, அங்கே கொடுக்கப்பட்ட சாபங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லை? இங்கே 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். 33ஆம் வசனத்தில், உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள், நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பார். 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்கும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாசம் சொல்லுமாவும் ஆவாய். நீ சொல்லும் போது சொல்கிறோம், சில ஆட்கள் எல்லாம் ரொம்ப அடிபட்டு வாழ்ந்தவங்களாம் பின்னாடி காலத்தில் சொல்லுவோம், பாரு அவங்க அவ்வளோ அதில் அடிபட்டு என்ன பண்ணாங்க, அப்படி ஆனாங்க. அந்த மாதிரி நீ ஆயிடாத. ஒரு பழமொழியாக நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் சாட்சியாய் வாழணும். ஒரு நாளும் பழமொழியாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்ன சாட்சியாக வாழ வைங்க. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 44ஆம் வசனத்தில், அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். 45ல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடாதபடியால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து
நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிற பாதி இது உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்ட சாபங்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? ரெண்டு பக்கம் ரெண்டு கையில் கொடுத்தா எதுவும் கேட்போம், நம்ம ஆசீர்வாதம் தான் வேணும்னு சொல்லுவோம். அப்போ நம்ம யாருக்கு பயந்து இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னா நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலை வரவே வராது. அல்லேலூயா. நம்ம துணிந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி பார்க்குறோம், நம்மளுடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும். மற்றவங்கள எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சில ஆட்கள் பார்க்குறோம், எந்த ஒரு தேவையான இருந்தாலும் மற்றவங்களையே எதிர்பார்க்குது. அவன் தண்டல் கொடுப்பானா, இங்கே போய் கேட்கலாமா, அவங்கக்கிட்ட போய் கேட்கலாமா, அங்கே வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. இல்லை 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 ஆண்டவரே, என்னுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் எனக்கு ஆசீர்வதிங்க. நான் மற்றவங்களுடைய பணத்தில் என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாது. ஒரு 10 ரூபா கூட மற்றவங்களுடைய பணத்தில் என்ன பண்ணக்கூடாது, நான் வாழக்கூடாது. நான் கையிட்டு செய்யும் செயல்களை நான் என்ன பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க என்று சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். நாம் மற்றவங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு நாம் கடன் கொடுப்போம். நாம் கடன் வாங்குகிற நிலைமையில் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். நம்மளை வர 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 விருத்தியாக்கி ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நம்மளை மகா பெரியவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை ஏண்டார் மேல் நீ என்ன பண்ணாத, கையை போடாத, நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாத, இதனால நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நான் என்ன பண்ண அறிந்திருக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு மனுஷனை அறிந்து கொள்றதுக்கான ரகசியம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்காக கொடுக்குற காரியங்களில் உண்மையாக இருக்கணும். அது ஒரே பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரே பிள்ளையாக இருந்தாலும் சரி, செல்லமான பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கேட்ட உடனே தேவனுக்காக கொடுக்கறதுல ஆபிரகாம் என்ன பண்ணார், முந்தி கொண்டார். அந்த ஆசீர்வாதத்தில் என்ன பண்ணார், முந்தி கொண்டார். அதனால தான் ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லும் போது சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, வானத்து நட்சத்திரங்களை போய் பாரு என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததி என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காரியங்களை பார்க்குறோம். கர்த்தருக்காக கொடுக்குற காரியங்களில் நம்ம என்ன பண்ணணும், உண்மையுள்ள. அதை நம்ம கொடுக்காம வஞ்சித்து வைக்கிறோன்னா நமக்குள்ள பண ஆசை இருக்குது. அதுக்கு எல்லோ 1000 சாக்கு போக்கு சொல்லலாம், 1000 சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பங்கை நம்ம வஞ்சித்து வைப்போமானால் அதில் நம்ம என்ன இருக்குது, பண ஆசை இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறபடினால தேவனுக்குரியதை நம்ம என்ன பண்ணுறோம், நாமளே அதை விழுங்குறவர்களாக இருக்கிறோம். அப்போ அதில் பார்க்குறோம், அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணலை, இல்லவே இல்லை. தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன பண்ணலை, மனுஷனுக்கு இல்லாமல் போகிறதுனால தான் இங்கே நம்ம சொல்லப்பட்ட உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடாம மற்றவர்கள் சாப்பிட்றாங்க, உனக்கு பாக்கியமும் நன்மையும் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்றைக்கி தாழ்த்தி அர்ப்பணித்து உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். ஒரு பொருத்தனையோட முழங்கார் படிட்டு இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் இன்றைக்கி அநேகர் கடனில் கணக்கில் கடன் எவ்வளவு வருமானம் வந்தாலும் என்ன வந்தாலும் கடனையே கொடுத்து வாழ்நாள் முழுவதும் கடன்காரனுக்கே அடிமையாகவே வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாபம் இன்னைக்கு எல்லா மனுஷரிடத்துலையும் பற்றி இருக்கிறத பார்க்குறோம். அப்படி அல்ல, இந்த சாபத்தை முறிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவ சமூகத்தில் அந்த சாபம் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை விசுவாச பிள்ளைகளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில காணப்பட ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும் அப்பா, என் குடும்பம் சாப்பிடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ற தேவ ராஜ்யம் என் மூலமாய் கட்டப்படணும் ஆண்டவரே. நான் மிச்சம் எடுக்கிற நிலைமைக்குள்ள அப்பா தேவரே, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கடன் கிருபை கொடுப்பீராக. கடன் இல்லாத ஒரு சுக வாழ்வை அப்பா ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னுடைய கையின் பிரயாசத்தை மாத்திரம் நான் சாப்பிட, மற்றவர்களுடைய பிரயாசம் அல்ல ஆண்டவரே. மற்றவர்களையே எதிர்பார்த்து இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா என்று சொல்லி மற்ற மனுஷனுடைய அப்பா தேவனே அல்லேலூயா ரத்தத்தை உரிந்து அப்பா அந்த சாப்பிடுற பழக்கம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஒரு விசை மனம் இறங்குவீராக. எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுற பழக்கம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும், என் சபையார் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு
ஒரு வாழ்க்கை வாழ என் தேவனுக்குரியதை நாங்கள் வஞ்சித்து வைக்காதபடிக்கு அப்பா தேவனை சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு என் தேவனுக்குரியதை தேவனுக்காக செலுத்துறவர்களாய் நாங்கள் காணப்பட, இதனால் தேவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி, பண ஆசை இல்லாமல் ஒரு உண்மையுள்ள மனுஷனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா தேவனை எங்களை வெளிக்காட்ட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. அப்பா இந்த 2026 வருஷத்துக்கு உள்ளாகவே எல்லா கடனும் தீர்க்கப்பட அப்பா நீங்கள் கிருபை கொடுங்க ராஜா. இனி ஒரு மனுஷனும் ஒரு கடன்காரனுக்கும் அடிமையாய் போகாதபடிக்கு அப்பா எந்த மனுஷனிடத்திலும் அப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரே, திருப்பந்தியை கையில் ஏந்துகிற ஜனம் எந்த ஒரு மனுஷனிடத்திலும் அதே கையை போய் ஏந்தி நிற்காதபடிக்கு அப்பா எங்களுடைய அப்பா கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடத்தக்கதான அந்த பாக்கியமும் நன்மையும் எங்கள் சபையார் எல்லாருக்கும் காணப்பட ஆண்டவரே நீங்கள் கிருபை கொடுங்க ராஜா. ஊழியக்காரருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி அப்பா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும்படி உங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று எழுதியிருக்கிறபடி அப்பா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி இருக்கிறது. அப்பா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய சிரசின் மேல் தங்க நீங்க கிருபை பாராட்டுவீராக. உடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடும் நீ நாமத்தை உயர்த்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், இந்த நாளுக்கு வேண்டிய நன்மைகள், இந்த நாளுக்கு வேண்டிய மனித தயவுகள், இந்த நாளைக்கு வேண்டிய ஜெயத்தை கர்த்தர் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும், காத்துக்கொள்ளும். இன்றைக்கு இருக்கிற தொழில்கள், வேலைகள், படிக்கிற படிப்பு, குறிப்பாக இந்த நாளிலும் இந்த 10th எக்ஸாம் எழுத போகிறாங்க. கர்த்தர் இந்த எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை, பெலன சத்துவத்தை தாங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல வெற்றி பெற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. இந்த நாளில் எந்த பலவீனங்களும் அவர்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்துங்க. பிரயாணங்களை பாதுகாத்து நடத்துங்க. கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.